ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ நடராஜ மூர்த்தி வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ நடராஜ மூர்த்தியே போற்றி போற்றி. அணுக்களின் நர்த்தன இயக்கத்தினையும் அதன் மூல ஆற்றலான வெற்றிடம் குறித்தும் உணர்த்துகின்ற ஓர் உன்னத அணுவே நடராஜமூர்த்தி எனும் நாமம் ஏற்ற அணுவாகும். மானுடர்களின் இயக்கம் என்பது அணுக்களால் நிகழ்கின்ற உன்னத செயலாகும். இப்பிரபஞ்சமே அணுக்களால் இயக்கப்படுகின்றது எனினும் மானுடர்கள் தங்களுடைய ஆன்மாவின் இயக்கத்தினைக் கொண்டே பிரபஞ்ச இயக்கத்தினை உணர இயலும். பிரபஞ்ச அணுக்களை இயக்கவும் இயலும். ஸ்ரீ நடராஜர் என்கின்ற அணுவினை குறித்து உணர வேண்டும். இப்பிரபஞ்சம் எங்கும் அதிக அளவினில் நிறைந்திருப்பது நடராஜ துகளே என்றுணர்க. பூமியில் இயங்குகின்ற ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் எண்ணற்ற ஆன்மத் துகள்கள் உண்டு எனினும் அனைத்து ஆன்மத் துகள்களையும் இயக்குவதே ஸ்ரீ நடராஜ மூர்த்தி எனும் நாமம் ஏற்ற ஆன்மத் துகளாகும். எவ்விதம் ஒரு ஆன்மத் துகள் அனைத்து ஆன்மத் துகள்களையும் இயக்கிட இயலும் எனும் சத்தியத்தினையும் உணரக் கடவது. ஆன்மாவின் ஒவ்வொரு பாதரசத் துகள்களும் இயங்கா தன்மையினையே ஏற்றிருக்கும். நடராஜ துகள் மாத்திரமே இயங்கும் தன்மையினை ஏற்றிருக்கும். ஓர் ஆன்மா மானுட பிறவியினை ஏற்றவுடன் உயிரும் ஆன்மாவும் தனித்து இயங்கத் துவங்கிவிடும். உயிர் அணு மாத்திரமே இயங்கும் தன்மையினைக் கொண்டது. ஆன்ம அணுக்கள் இயங்கா தன்மையினை ஏற்றிருக்கும். பிறவி கண்ட ஓர் சிசுவானது முதலில் இயங்காது நிலைத்திருக்கும். பின்னரே மெல்ல மெல்ல இயங்கத் துவங்கும். உயிர் அணு இயங்கினாலும் ஆன்மாவின் எரிபொருளினைக் கொண்டே இயங்க இயலும். ஆன்ம அணுக்களோ இயங்காது நிலைத்திருந்தால் உயிர் எவ்விதம் எரிபொருளினை பெறும்? இத்தகைய சூழலில் முதன்மையாய் நின்று இயங்கத் துவங்கும் அணுவே ஸ்ரீ நடராஜமூர்த்தி எனும் நாமம் ஏற்ற துகளாகும். எவ்விதம் என்றறிக. நடராஜ மூர்த்தி எனும் ஆன்மத் துகள் மாத்திரமே தனை சூழ்ந்த ஓர் வெப்ப ஆற்றலை ஏற்றிருக்கும். தங்கமும் தாமிரமும் கலப்புற்றுள்ள ஆன்ம அணுக்களும் உண்டு எனினும் சூரியன் எனும் பரமாத்மாவினை போன்றே மையத்தில் குளிர்ந்த ஆற்றலையும் புறத்தினில் வெப்ப ஆற்றலையும் தனித்து ஏற்று இயங்குவதே நடராஜத் துகளின் மகிமையாகும். காண்பதற்கு சூரியனை போன்றே காட்சி அளிக்கும். உள்மைய ஆற்றல்கள் வெற்றிடமாகவும் திகழும். 3 அடுக்கு ஆற்றல்களைக் கொண்டு இயங்குகின்ற ஓர் அணுவே நடராஜ மூர்த்தியாகும். ஓர் அணுவானது புறத்தினில் எதிர்மறை ஆற்றல்களையும் உட்புறம் நேர்மறை ஆற்றல்களையும் மையத்தினில் வெற்றிடம் நிறைந்த நிர்மல அணுக்களையும் ஏற்றிருப்பது போன்றே நடராஜத் துகளும்
துல்லியமாய் ஏற்றிருக்கும். எந்த ஒரு ஆன்ம அணுவுமே சிறைப்படும் தருணம் வரை எதிர்மறை அணுக்களை ஏற்காது. யாம் மாத்திரமே எலக்ட்ரான்ஸ் எனப்படும் அறிவு அணுக்களை சுயமாய் ஏற்றிருப்போம். உயிர் எனும் வெப்ப அணுவும் இயங்கு தன்மையினை ஏற்றிருக்கும். ஆத்ம கருவாகிய யாமும் இயங்கு தன்மையினை இயற்கையாய் ஏற்றிருப்போம். அதன் பொருட்டே உயிரின் தேவைகளை எம்மால் உணர்ந்துவிட இயல்கின்றது. காண்பதற்கு உயிர் அணு போன்றே யாம் காட்சியளிப்போம். எனினும் சிரசினில் சிறைபடவோ விடுபடவோ முனைய மாட்டோம் என்றுணர்க. ஞான அணுவாகவும் எம்மால் செயல் புரிய இயலாது. சில தருணங்களில் உயிரோடு இணைந்து இயங்குவோம். சில தருணங்களில் ஆன்மாவோடு இணைந்து இயங்குவோம். எமது தன்மை மற்றும் ஆற்றல் குறித்தே அறிந்திடுக. எத்தருணங்களில் யாம் ஒளிப்பாலத்தின் உச்சத்தில் ஓர் ஆன்ம அணுவாக நிலைக்கின்றோமோ, அத்தருணத்தில் எமது மைய ஆற்றலான வெற்றிடம் நிறைந்த நிர்மல அணுக்கள் புறத்தினில் சூழ்ந்து இயங்கிடும். நிர்மல அணுக்களை கண்ணுற்றால் மாத்திரமே ஏனைய ஆன்ம அணுக்கள் தம்மோடு இணைத்து ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்திடும். எத்தருணத்தில் உயிரோடு பிணைந்து இயங்குகின்றோமோ, அத்தருணத்தில் எம்முள் நிலைத்திருக்கும் எலக்ட்ரான்ஸ் எனப்படும் வெப்ப அணுக்களை யாம் புறத்தினில் நிலைநிறுத்தி நிர்மல அணுக்களை மையத்தில் இருத்தியே செயல் புரிவோம். ஆத்ம அணுக்களிடமிருந்து ஆற்றல்களை பெற்று உயிர் அணுவினை நோக்கி பயணிக்கையில் புரோட்டான்ஸ் எனப்படும் நேர்மறை அணுக்களை புறத்தினில் இருத்தியே செயல் புரிவோம். மேலும் எங்கு நிலைத்துள்ளோமோ அப்பகுதியின் ஆற்றல்களை அவ்விதமே ஏற்று செயல் புரிவோம் என்றுணர்க. நிறம், தன்மை மற்றும் இயங்கு சக்திகளை எளிதாய் மாற்றியே அமைத்திடுவோம். எந்த ஒரு ஆன்ம அணுவும் இவ்விதம் முழுமை அடைந்த அணுவாக இயங்கிட இயலாது. அறிவு படைத்த ஒரே ஆத்ம அணு நடராஜ அணு என்றறிக. எவ்விதம் யாம் மாத்திரமே இத்தகைய ஆற்றல் பெற்றோம் என்றே சிந்திக்கக் கடவது. இறைவனின் அற்புத செயலே மூல காரணம் என்றுணர்க. சூரியன் எனும் பரமாத்மாவினை விடுத்து வெளியேறுகின்ற ஆத்ம அணுவானது மீண்டும் பரமாத்மாவினை அடைய வேண்டும் எனில் பூரண இயக்கத்தினை ஏற்க வேண்டும். அனைத்து அணுக்களும் இயங்கத் துவங்கிவிட்டால் ஆற்றல்களை முழுமையாய் இழக்க நேரிடும். எனில் உயிர் சக்தி என்றும் ஆத்ம சக்தி என்றும் இரு கூறுகளாக ஓர் ஆன்மாவினை பிளவுறச் செய்து அதன் மத்தியில் ஒரு தராசின் முள் போன்று இயங்கிட ஓர் துகளானது ஈசனால் உருவேற்றப்படும். அத்துகளே நடராஜ மூர்த்தி எனும் நாமம் ஏற்ற துகள் என்றறிக. ஒவ்வொரு மானுட சிரசினிலும் யாம் மூவேறு பணிகளை ஏற்றிருப்போம். அனுதினமும் யாம் 3 நிலை இயக்கங்களையும் ஏற்றிருப்போம். எனினும் அதிக நேரத்திற்கு ஆன்மாவோடு ஒடுங்கியே செயல் புரிவோம். ஓர் தினம் அதிலே அடங்கியுள்ள 60 நாழிகைகள்
நேரத்திலும் இயங்கிட முனைவதில்லை. 58 நாழிகைகள் ஆன்மாவோடு கலப்புற்று ஒளிப்பாலத்தினில் உச்சத்தினில் வீற்றிருப்போம். ஒரு நாழிகை நேரத்திற்கு ஒளிப்பாலத்தினில் பயணித்து உயிரினை சென்றடைவோம். மீதமுள்ள ஒரு நாழிகை நேரத்தினில் ஆத்ம அணுவின் ஆற்றல்களை உயிருக்கு பகிர்ந்திடுவோம். பின் உடன் உச்சத்தினை அடைந்து ஆன்மாவோடு கலப்புறுவோம். அனைத்து ஆத்ம கருக்களும் அருளுகின்ற ஆற்றல்களை உயிருக்கு பகிரும் செயலினையே ஏற்கின்றோம். வெகு சில அணுக்களே ஒளிப்பாலத்தினில் பயணித்து கபால வாயில் வரை சென்றடையும். நடராஜ மூர்த்தியாகிய யாம் உயிரோடும் அனுதினமும் ஒரு நாழிகை நேரத்திற்கு கலப்புற்றே செயல் புரிவோம். வேறு சில ஆத்ம கருக்களும் உயிருக்கு ஆற்றல்களை வழங்கிட முற்படும். எனினும் தங்களுடைய தனித்த ஆற்றல்களை மாத்திரமே வழங்கிட இயலும். யாம் மாத்திரமே ஒளிப்பாலத்தின் உச்சத்தினில் வீற்றிருக்கும் அனைத்து ஆத்ம கருக்களின் ஆற்றல்களையும் ஈர்த்தே அருளிடுவோம். எத்தருணத்தில் யாம் உயிரோடு கலப்புறுகின்றோமோ அத்தருணத்தில் மாத்திரமே மானுடர்களால் எம்மை உணர இயலும். அம்பலத்தில் ஆடும் ஜோதியாய் விளங்கும் யாம் உயிருக்குத் தேவையான அனைத்து ஆற்றல்களையும் பகிர்ந்திடுவோம். ஓர் முழுமையடைந்த அணுவாகவே யாம் இயங்குவதினால் நடராஜ மூர்த்தி என்றும் அம்பலவாணன் என்றும் ஆகாய ஸ்வரூபம் என்றும் அழைக்கப்படுகின்றோம். உயிரோடு கலப்புறும் தருணத்தில் மாத்திரமே நடராஜ மூர்த்தி எனும் நாமம் ஏற்போம். சிவ ஆற்றலாகிய யாம் உயிர் சக்தியோடு அனுதினமும் கலப்புறும் காரணத்தினால் சிவதாண்டவம் புரிபவராகவும் கருதப்படுவோம். ஆற்றல் கலப்புகளே இயக்கத்திற்கான மூல காரணம். ஒளிப்பாலத்தினில் பயணிக்கும் தருணத்தில் யாம் அம்பலத்தில் ஆடும் நாயகனாய் திகழ்கின்றோம். ஆன்மாவோடு இணைந்து உச்சத்தினில் வீற்றிருக்கும் தருணத்தில் ஆகாய ஸ்வரூபத்தினை ஏற்கின்றோம். இப்பூமியில் நடனமாடும் மூர்த்தியாக கருதப்படுகின்றோம். தங்க நடராஜராகவும் தாமிர நடராஜராகவும் யாம் இயங்குவதனை சூட்சம உணர்வில் கண்டுணர்ந்த ரிஷிகுலத்து ஆன்மாக்கள் உருவாக்கிய நிலையே ஸ்ரீ நடராஜர் எனும் ரூபமாகும். ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கும் அன்பு ஆன்மாக்களுக்கும் யாம் இவ்விதமே செயல் புரிவோம். எனினும் உயிரோடு கலப்புறும் தருணத்தை அதிகரிக்கச் செய்திடுவோம். சத்திய யுகத்தினில் பிரவேசித்திட்ட அன்பு ஆன்மாக்கள் ஏற்றிருக்கும் உயிரின் நிர்ணயத்திற்கு ஏற்ப யாம் ஆற்றல்களை பொழிந்திருப்போம். உன்னத நிர்ணயங்களை ஏற்றிருக்கும் மானுட உயிர்களுக்கு பல நாழிகைகள் ஒன்றிணைந்து ஆற்றல்களை பொழிந்திருப்போம். எமது இயக்கத்தினை உணர வேண்டுமெனில் உயிரோடும் அதன் உணர்வுகளோடும் பூரணமாய் கலப்புற வேண்டும். மேலும் உயிரானது எத்தருணத்தில் தனது ஆற்றல்களை எல்லாம் இழந்து நிர்மலமாய் வீற்றுள்ளதோ அத்தருணத்தில் மாத்திரமே எமது கலப்பு என்பதும் நிகழ்ந்தேறிடும் என்றுணர்க. எவரெல்லாம் நிர்மலத் தன்மையினை ஏற்றுள்ளனரோ அவர்களே எமது இயக்கத்தினை பூரணமாக உணர இயலும்.
இப்பிரபஞ்சம் முழுவதும் எண்ணற்ற நடராஜத் துகள் எனும் பாதரசத் துளியானது நிறைந்து இயங்குகின்றது. அவையாவும் இயங்கா தன்மை கொண்ட பிரபஞ்ச அணுக்களையும் இயங்கும் தன்மை கொண்ட பாதரச அணுக்களையும் இணைத்து பிணைத்து ஆற்றல் பரிமாற்றத்தை பொழிந்திருக்கும். ஸ்ரீ நடராஜ மூர்த்தியாக நிலைக்கும் யாம் உங்களுடைய சிரசினில் உயிரோடு கலப்புற்று பல நாழிகைகள் இயங்க வேண்டும் எனில் நிர்மலமாகவே வீற்றிருக்க முனைய வேண்டும். யாம் உருகிக் கரையவோ குருதியோடு கலப்புறவோ முனைவதில்லை என்றும் அதிக ஆன்ம ஆற்றல்களை உயிருக்குப் பகிர்ந்திடவே முனைவோம் என்றுமே உணரக் கடவது. எமது இயக்கத்தினை உணர்ந்திட ஆகாய ஆற்றல்கள் எனப்படும் நிர்மல தன்மையினை அனைவரும் முனைந்து ஏற்க வேண்டும். ஸ்ரீ நடராஜ மூர்த்தியின் பேரன்பு நிறைந்த ஆசிகள்.